அக்ஷய், விஷ்ணு, பிரமா, சூரியன், முனியப்பன், நந்தி, 5 பேர் கணக்கு. கடவுளே, ஈஸ்வரனே, பரமேஸ்வரன். திருவண்ணாமலையில் மந்திரி குறுப்பை கை வச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்து முதலமைச்சராக இருக்கிறவன் குறுப்பை கை வைக்கணும். வைக்காமல் இருக்கக்கூடாது. வச்சாத்த நீதி நியாயம் பிறக்கும். இல்லைனா நீங்கள் வச்ச நீதி நியாயம் பிறக்கும், இல்லை பிறக்காது. அநியாயப்பட்டு வச்சுருக்கான், அகம்பாத சேட்டை பண்ணி வச்சுருக்கான். கணக்கு கடவுள் இன்னைக்கு இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு, இராணுவ வீரர். நீங்கள் கணக்கு இன்னைக்கு கொடுக்கிய. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறவன், சென்னை மெட்ராஸில் உள்ளவன், சிலுவுத்துறை நீதிமன்றத்தில் வந்து அவன் கேட்கல அப்படின்னா கை வச்சு விடுங்க. அதான் கணக்கு. கை வச்சு விடுங்க. இன்னும் அடுத்து ஒரு மந்திரியை தானே கை வச்சிருக்கிய குடும்பத்தை. அவன் கொலை ஆடணும், ஈரக்கொலை ஆடணும். அவன் கொலை பூரா திருவண்ணாமலை பூரா அங்கே சுற்றி இடத்த வாங்கி பூரா காலேஜ் கட்டி பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கான். அந்த வழுக்கு மண்டை குதிமை கண்டார ஓலிமை எவ்வளோ ஆவலில் அங்கே பூரா உங்கள் சொத்தை அள்ளித்தீங்க. உங்கள் குடும்பம் கைலாசத்தில் பிள்ளைகள் அவ்வளோ கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கு. இது வேடிக்கை பார்க்கலாமா? கடவுள் நீங்கள் வேடிக்கை பார்க்கலாமா? சுற்றி மத்தியெல்லாம் எவ்வளோ ஓகோன்னு தூக்கி காலரண்டே பிளந்துட்டு போகிறான். அவன் ஓகோன்னு இருக்கணும், உங்கள் குடும்பம் நாசமாக கிடக்கணுமாங்க? நாங்கள் கேட்கோம், 5 பேருமே கேட்கும், உங்கள் குடும்பம் நாசமாக கிடக்கணுமா? எவ்வளவு கண்டாரோலிமே எவ்வளோ சேட்டை பண்ணுதான். சேட்டை திருவண்ணாமலை காரு நொறுங்கின மாதிரிக்கு அவன் குடும்பத்தை ஒன்று களையெடுங்க. கடவுளே, இதுக்கு மேலே நாங்கள் இருந்து கணக்கு போட்டோம்னா எங்களை பார்க்க கேனக்கூதி நினைக்க. அந்த சுற்றி மத்தி எல்லாம் இந்த சுற்றி வட்டாரம் பூரா ராஜபாளையம், தெக்குப்பாளையம், சிலிவுத்தூர்லேருந்து விருதுநகர் மாவட்டம் பூரா எங்களை கேனக்கூதி நினைக்கான். கேனக்கூதி நினைக்கானா? அவளை எவ்வளோ பெரிய கொடூசுரமாக அமைதியாக உட்காந்துட்டே கடவுள். கொடூசுரமாக ஆக்ரோஷமாக உட்காந்துருக்கு. ஏன் பயமில்லாமல் போகிறான்? இந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அவனை தூக்கி எறிய முடியலை? உமால் முடியலையா? கடவுளே, நாங்கள் 5 பேர் கணக்கு கேட்கோம். உங்களால் முடியலையா? இவனை தூக்கி காரோட நொறுக்காண்டாமா? நொறுக்கினா தான் முற்றுப்புள்ளி வரும். அப்போ உட்காந்துருக்காரு சுற்றி மத்தி பூரா. அப்போ தான் வாயை எடுப்பான். இங்கே உள்ள உயிமம் பூரா சுற்றி மத்தி பூரா விரைக்கி திங்கிற முட்டா கூதிமானுங்க. கால் சத்தியம் புரிஞ்சிக்கோரம் ஐயா. கைலாசத்துலேருந்து 4 பேரை கட்டி மந்திரத்தில் கட்டியாச்சு. அப்போ சிட்டி கிராமம் பூரா பயரை வச்சு அவத்திக்குள்ள அவிச்சு திங்க விடணும். அதான் ஆணை குறைக்கணும். ஆணு தானே அழிக்கும். போய் அங்கங்கே இடத்த பார்க்க, இங்கே அழிக்கவா, இங்கே நொட்டவா, பொண்டாட்டியா அப்படியே பட்டு மெத்தையில் படுக்க போட்டு நக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்கே வந்து எங்கெங்கே இடம் கிடக்கு, எங்கே இடம் இப்படியே விற்று தின்னுட்டு அந்த பேப்பர் வச்சு விளையாடுதான். அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்து எங்கே கேட்கணும்? சிலுவுத்துறை நீதிமன்றத்தில் அவன் கேட்கலனா அங்கே அவனை கை வையும் ஐயா. அங்கே அவனை கை வையும். அடுத்து மந்திரி இருக்கணும், கை வையும். கை வந்து எம்எல்ஏ அவனை கை வைக்க முடியும். அவனுக்கு கணக்கு போட்டுக்கிட்டே உள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? நாங்கள் கணக்கு போட்டு கணக்கு ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? இவனை கை வைக்க முடியா? திமுறா கொண்டாரோலி வேணாம், தூக்கி நச்ச வேண்டாமா? நச்சு எடுத்தா தான் கடவுள். நீங்கள் உட்கார்ந்துருக்க கைலாசத்தில் மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு போகலை. மக்கள் என்னமோ சும்மா தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு போகணும். போகாமன்னு கிடக்கு அமைக்கி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எல்லாமே ரிமோட்டு மாதிரி வச்சு விளையாடுதான். அரசியல்வாதி மூட்டா கூதிமை கால் சத்தியம். சென்னை மெட்ராஸிலேருந்து அமைச்சராக இருக்கிறவன் சிலுவுத்துறை நீதிமன்றத்துலேயும் ராஜபாளையம் நீதிமன்றத்தில் 2 நீதிமன்றத்தில் அவன் கேட்கலனா கார் வண்டியை பூரா அவன் வாரிசு, அவனுடைய காரு எல்லாமே நொறுக்கி விடுங்க. கடவுளே, நாங்கள் கேட்காம விடக்கூடாது. எல்லா திருவண்ணாமலையில் உள்ள சொத்து பூரா இடத்த பூரா விற்று பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி தின்னுக்கிட்டு இருக்கான் அந்த கண்டார ஒளிமை மந்திரி வழுக்கு மண்ட முட்டா கூதிமை. திமுக கட்சிக்காரன் முட்டா கூதிமான, அதிமுக கட்சிக்காரன் எலாய் அதிமுக திமுக 2 கூதிமனுங்க வந்து சிலுவுத்துறை நீதிமன்றத்தில் ராஜபாளையம் 2 நீதிமன்றத்தில் கேட்கலாம். தலை கொண்டாரோல்மே. இப்போ இந்த எலெக்ஷனுக்குள்ளே 7 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டி ரத்த பூமி ஆகிப்போம். கூடுதலாக ஆகும்டா. இப்போ ஏற்கனவே பயரவைப்பு 4 பேர் வந்துட்டான். உள்ள பயரவைப்பு அவத்திக்குள்ளே அவிச்சு திங்கணும், கும்மி அடிக்கணும். இப்போ பொம்பளை கும்மி அடிக்காளா? அந்த கும்மி கணக்கு வரணும். வந்து கணக்கு உள்ளே வந்துருச்சு. கும்மி அடித்த மாதிரி போவோம். செட்டி கிராமம் இங்கேருந்தே சனி போயிட்டான்டா. கூட போய் எதிர்த்த கிராமம் சனி பிடிச்சி ஆட்டுவான். முக்கால் சத்தியம். அடுத்து தெற்க கிராமத்துலேருந்து நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் ஆட்டம். இவனுக்கு 4 கூதிமம் வந்த உடனே வாசுதேவநல்லூரில் ஆக்சிடென்ட் காளி. ஏன்னா சனி பார்வை கொண்டு போயிட்டான். அதான்டா காவு வாங்கும். முக்கால் சத்தியம். இப்போ இந்த காப்பு கட்டின கூதிமை வீட்டில் கூதிமை வீட்டில் காவு வாங்காமல் இல்லை, வாங்கும். முக்கால் சத்தியம். பொத்தி போ, அமைதியாக போ, ஒழுங்கா போ. கொன்னே விடுவார்.
கோபத்தில் நிற்காரு. இந்த கரெக்டான 30 நாளுக்குள்ளே இந்த எலெக்ஷனில் இந்த கண்டார ஒளிமனை முடிக்கணும். தமிழ்நாடு முழுவதும் கண்டார ஒளிமனை அடி அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் விரட்டி 7 நாட்டு சனி அடிப்பான். முக்கால் சத்தியம்.